கேண்டீன்ல உட்கார்ந்துட்டு இருக்க மீதி இருக்க பொண்ணுங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்களோட பேரண்ட்ஸிங்களே உள்ள அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்து உள்ள ஹீரோவும் வராரு. பிரதாப் நான் தான் வச்சிருக்கேன், அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றாரு. பிரதாப் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வேற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொன்னாங்க அதை சொல்லுன்னு சொல்லி வரும் கேக்குறாரு. அங்க இருக்க பேரண்ட்ஸ்க்கும் போலீஸ்க்கும் எதுக்காக இவர் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காருன்ற விஷயம் எதுவுமே புரியல. ஹீரோ இந்த சூனியக்காரங்களால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பாரு. அதனால அவங்கள பத்தி இவருக்கு நல்லாவே தெரியும். அவங்க எல்லாருமே இறக்கமே இல்லாதவனுங்க, நம்மளோட கஷ்டத்தை பார்த்து தான் அவங்க ரசிப்பானுங்க, இங்க தான் அவன் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி அவரும் முடிவு பண்றாரு. கேண்டீன்ல ஒரு ஓரமா தான் இந்த சூனியக்காரன் உட்கார்ந்து இருந்திருக்கான். இவன் சொன்னதுமே அவனும் எழுந்து வரான். என்ன போலீஸ் சார், என்ன கொன்னலான்னு பாக்குறீங்களா? என் மேல கையை வச்சீங்கன்னா இங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே உங்க எல்லாருமே பீஸ் பீஸ் ஆக்கி விட்டுருவாங்க. இங்க இருக்க பொண்ணுங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்றாரு. ஆனா யாருமே வெளியே போக மாட்டாங்க. ஒரு போலீஸ் இவனை சுட்டுலாம் சொல்லி கன் எடுப்பாரு. அங்க இருக்கிற பொண்ணு அந்த போலீஸ்காரன் கத்தியால குத்திடுறாங்க. அந்த போலீஸோட கண்ணை வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் வெளியே போலியோ அவங்க எல்லாருமே சுட்டுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணு சொல்றா. இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவையும் கொன்னுறா, வேற ஒரு 2 பேரண்ட்ஸையும் கொன்னுறா. உடனே இவனும் ஸ்டாப் பண்ணு இப்பயாச்சும் எல்லாரும் வெளியே போறீங்களா இல்ல எல்லாருமே கொல்ல சொல்லிட்டான்னு சொல்லி மிரட்டுறான். அவங்க எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. ஹீரோவும் அந்த சூனியக்காரனும் பேசுறாங்க. பிரதாப் நீ எதுக்காக தேடுறன்னு சொல்லி ஹீரோ கேக்குறாரு. பிரதாப் தான் என்னோட குருவே, அவர்கிட்ட நான் நிறைய விஷயத்தை கத்துக்க வேண்டியது இருக்கு, அதனால தான் நான் அவரை தேடிட்டு இருக்கேன். 12 வருஷமா அவர் ஆள் காணாம போயிட்டாரு. இதுக்கு மேலே நான் சைலண்டா இருந்தேன்னா அவரை கண்டுபிடிக்க முடியாது, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணணும்னு சொல்றான். நான் பிரதாப்பை எங்க வச்சிருக்கணும் அந்த இடத்தை நான் உனக்கு காட்டுறேன், ஆனா என்னோட பொண்ணை அவன் வசியம் பண்ணி வச்சிருக்கான், அதை நீ தான் சரி பண்ணி உடனே சொல்லி கேக்குறாரு. நீ ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை காட்டுன்னு சொல்றேன். இவங்களும் அந்த எல்லா பொண்ணுங்களுமே பஸ்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு ஹீரோட பொண்ணை காமிச்சிட்டு என் பொண்ணை ஃபர்ஸ்ட் நீ சரி பண்ணி கொடுன்னு சொல்லி கேக்குறாரு. நான் ஃபர்ஸ்ட் பிரதாப்பை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் உன்னோட பொண்ணை நான் சரி பண்ணி விடுன்னு சொல்லி இவனு சொல்றான். பிரதாப் இவர் ரொம்ப மோசமாவே குடும்பம் பத்தி வச்சிருப்பாரு. என் குரு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க, நீ தாண்டா ரொம்ப பெரிய மாஸ்டர்னு சொல்லி அவனும் கத்தின்னு இருக்கான். ஹீரோவும் என் பொண்ணை எப்படியாச்சும் சரி பண்ணு சொல்லி கேக்குறாரு. நீ என் குரு கிட்ட இருந்து எதனா ஒரு பொருள் வாங்கினியா, அதை இன்னும் நீ திருப்பி கொடுக்காம இருக்கான்னு சொல்லி இவரும் கேக்குறாரு. இவரும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நாங்க குடிச்சிட்டிக்கு அவன் தான் 10 ரூபா குத்தான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நீ அந்த 10 ரூபா திருப்பி அவர்கிட்டயே குத்துரு, அப்பதான் உன் பொண்ணு சரியாவான்னு சொல்லி அவனும் சொல்றான். இவர்கிட்ட 500 ரூபாய் நோட்டு மட்டும் தான் இருக்கும். வீடு ஃபுல்லா தேடி ஒரு 10 ரூபாயும் கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட எடுத்து வந்து கொடுக்குறாரு. நான் கொடுத்துறேன் வாங்கிட்டேன், என் பொண்ணு இப்ப சரியாடுவாளா, அவள்தான் சரியாடுவா, நீயே பாருன்னு சொல்லி சொல்றாரு. இவரும் ஆரியான்னு சொல்லி அவரோட பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. 12 வருஷமா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்த அவங்களோட பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வராங்க. இந்த சூனியக்காரனும் பிரதாப்போட வாயில இருக்க செயின் எல்லாம் கட்டிட்டு அவர்கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றான். பிரதாப் போய் என்னோட நாக்க அவன் வெட்டிட்டான்னு சொல்லி சைகையிலேயே சொல்றான். இதை பார்த்ததுமே அந்த சூனியக்காரன் செம்ம டென்ஷன் ஆயிட்டான். இவனை போட்டு சம்மடி அடிக்கிறான். அவன் நாக்க வெட்டி அதுக்கப்புறமேட்டு நான் எப்பறம் அவங்க கிட்ட இருந்து மந்திரத்தெல்லாம் கத்துப்பேன், நான் எப்பறம் பெரிய ஆள் ஆவன்னு சொல்லி இவனும் பயங்கர டென்ஷன்ல இருக்கிறான். உங்க 2 பேருமே இங்க இருக்கிற பொண்ணுங்களை வச்சு சாவடிக்கிறேன் பாரான்னு சொல்லி அவரோட பொண்ணையும் இழுத்து அப்படியே தூக்கி போடுறான். உங்க குருவே நான் புடிச்சு வச்சு 12 வருஷமா டார்ச்சர் பண்ணிருக்கேன், என் பொண்ணெல்லாம் நீ தொடர வேலை வச்சுக்காத, இங்க இருந்து ஓடி போயிடுன்னு சொல்லி இவரும் மிரட்டுறாரு. என்னடா என்னைய மிரட்டி காட்டுறேன்னு சொல்லி இவரோட பொண்ணையும் மிதிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ அவரோட காதுல பஞ்சு வச்சுட்டு அவர் வீட்டு உள்ளேயும் வீட்டு வெளியும் செட் பண்ணி வச்சிருந்த ஸ்பீக்கரை ஆன் பண்ணி விடுறாரு. அதுல இருந்து வர பயங்கரமான சத்தத்தை கேட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்களால நிக்கவும் முடியல, அங்க இருந்து மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூனியக்காரன் தலை மேலே ஒரு பாட்டில் எடுத்து உடைக்கிறாரு. அவன் அப்படியே மயங்கினதுக்கு அப்புறம் அவரோட நாக்கியம் வெட்டி எடுத்துறாரு. இந்த 2 சூனியக்காரங்களுமே ஒரே இடத்துல கட்டி போட்டு வச்சுட்டு அவங்களை மறுபடியும் கொடுமை பண்றதுக்கு இவரும் ஸ்டார்ட் பண்றாரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோட பொண்ணு நார்மல் ஆயிட்டு அவங்களே தனியாவே ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.